சிலுவையில் அறையப்பட்ட இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈஸ்டர் திருநாளையொட்டி சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையார் தேசிய திருத்தலத்தில் அதன் அதிபரும் பங்கு தந்தையுமான வின்சென்ட் சின்னத்துரை தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாந்தோம் பேராலயத்தின் கலையரங்கில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் இயேசுபிரான் உயிர்த்தெழுவது போன்ற தத்ரூபமான காணொலி காட்சியும் நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஈஸ்டர் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. ஏராளமானோர் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். பிரசித்தி பெற்ற நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையினையொட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்காக பேராலயத்தின் கலை அரங்கில் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலியில் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர். தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது. இதில் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நடத்தி காட்டப்பட்டது. தூத்துக்குடியில் உலக புகழ் பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இயேசுபிரான் உயிர்த்தெழும் தத்ரூப காட்சியை ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். திருப்பலியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை ஏந்தி இயேசுபிரான் உயிர்த்தெழுவதை வரவேற்றனர். மேலும் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர்.